வார்த்தை கேட்க போகிறோம். உங்க வாழ்க்கையை கட்டுவது, உங்க வாழ்க்கையை இல்லையா சரிப்படுத்துவது, உங்க வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமாய் மாற்றுவது தேவனுடைய வார்த்தையை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அல்லதான் சகல மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் கனப்படுத்தினா அந்த வார்த்தை உங்களை கனப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, எல்லாரும் இந்த 1 மணி நேரம் நீங்க எழுப்பக்கூடாது, நடக்கக்கூடாது இல்லையா? ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவன் இந்த மாசம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமா ஒரு வசனம் கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வரியவானாவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஓகே, இந்த முதல் பகுதி தான் இந்த மாசம் வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. இது இந்துக்களுக்கும் பொருந்தும், கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும், முஸ்லிம்ஸ்க்கும் பொருந்தும். இந்த உலகத்தில் வாழ்ற எல்லா மக்களுக்குமே இந்த வார்த்தை கட்டாயம் பொருந்தும். ஹல்லேலூயா. ஏன்னா இது தெய்வத்தின் வார்த்தை. உண்மை உள்ள மனுஷன், அவன் யாரா இருந்தாலும் சரி, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நான் உணர்ந்து சொன்னேன், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன? கற்பத்தின் கனியிலும் மிருகச்சேவல் பலனிலும் உன் கையில் செய்கிற வேலைகளிலும் இல்லையா, எல்லாவற்றையுமே தேவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவதாக சொல்லி இருக்கிறார். மாத்திரமல்ல, பரிபூர்ண நன்மைகள், பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ணமான சமாதானம், பரிபூர்ணமான பெருக்கம், பரிபூர்ணமான பொருளாதார ஆசீர்வாதம், இப்படி 1ஆம் தேதி பரிபூர்ணங்களை குறித்து நிறைய பேசி இருக்கிறேன். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறணும். ஆமென். ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளை, உங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாகணும். பரிபூர்ண ஃபில் அண்ட் ஃபில் இல்லையா, ஒரு பூரணம் உண்டாகணும். ஃபுல்ஃபில் இல்லையா, ஒரு பூரணம் அப்படின்னா குறைவில்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா இன்ன வரைக்கும் பாருங்க, நம்ம ஏதோ ஒன்று குறைவு தான் காரணம். கவனிங்க, தேவன் மேல் இல்லை, எங்கேயோ தேவன் எதிர்பார்க்கிற உண்மையில நீங்க சற்று என்ன பண்ணிருக்கீங்க, சரியில்லைன்னு அர்த்தம் தான். ஆமா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையில ஒரு நாளும் குறை வராது. எத்தனை ஒத்துக்கிறீங்க இல்லையா? தேவன் பொய் சொல்ல மாட்டாரு இல்லையா? உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் இதுவரைக்கும் வரலன்னா தேவன் பொறுப்பல்ல, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஆமா சொல்லுங்க. எத்தனை ஒத்துக்கீங்க? இல்ல பாஸ்டர், தேவன் தான் அதுக்கு பொறுப்பு, நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறேன் இல்லையா? ஆமா, அப்படி நீ நினைச்சினா இல்லையா, பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒரு 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 அழுகிய முட்டை. ஏன்னா தேவன் என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டார். அவர் தம்முடைய வார்த்தையில உண்மையா இருப்பார். சரி, இந்த மாசம் நமக்கு இதான் இது முக்கியமான ஒரு 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 அந்த உண்மை என்ற வார்த்தை. இப்போ நாங்களாம் ஸ்கூல்ல, இப்போல்லாம் பசங்க எப்படி தான் தெரியல, நாங்களாம் ஸ்கூல் படிக்கும் போது லீவ் போட்டா இல்லையா, என்னன்னு சொல்லி ஏற்றிட்டு கட்சியில் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் அல்லது யுவர் ஃபெய்த்ஃபுல் அல்லது உங்கள் உண்மை உள்ள மாணவன் சோன்சோ அப்படின்னா என்ன? இந்த நீ மேல சொன்ன வார்த்தை அத்தனையும் ஆமா. நம்ம பசங்க ஏதோ பாருங்க ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த உண்மையுள்ள என்ற வார்த்தை ரொம்ப அவசியங்க. அதுக்கெல்லாம் ஒரு நாள் நம்ம பதில் சொல்லி ஆகணும். உண்மை, இந்த உண்மை என்ற வார்த்தை தேவனோடு இணைந்த ஒரு வார்த்தை. உண்மை என்ற வார்த்தை தேவன் கனியோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. உண்மை என்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையோடு பிணைந்திருக்கிற ஒரு வார்த்தை. புரிஞ்சுட்டீங்களா? அதனால்தான் உண்மை உள்ள மனுஷன் யாரெல்லாம் சரி, அவன் இந்த உலகத்தில் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நிரப்பி விடுவார். அவன் இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவன் இருந்தாலும் சரி, செக்கினா இருந்தாலும் சரி, அவனை தேவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களால் அவனை நிரப்புவார். குறை என்று சொல்வதற்கு ஒண்ணுமே இருக்காது. அவனுடைய சரீரத்தில், அவனுடைய குடும்பத்தை, அதான் மிருக ஜீவன் பலனிலும்
கற்பத்தின் பலனிலும் இல்லையா எல்லாத்திலுமே அவனை பரிபூர்ணமாய் கத்த செய்வாராம். ஆமேன் சொல்லுங்க. அப்போ நமக்கு இது தேவை. அந்தந்த காலத்துல அந்தந்த காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம நடக்க ஒரே காரியம் உண்மை. நான் யோசித்து இந்த வசந்தம் எப்படி பேசலான்னு சொல்லி கவனிங்க. சொன்னாரு, ஏன் அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார், அல்லது ஏன் நீங்க உண்மையா இருக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறார் இல்லையா? ஏன் நீங்க உண்மையா இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்க. ஏன் நம்ம உண்மையா இருக்கணும்? அவர் நம்மளை ஆசீர்வதிக்க நம்ம உண்மையா இருக்கணும். நம் தேவன் உண்மை உள்ளவர். நம்ம தேவன் உண்மை உள்ளவர். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை எல்லாம் எடுங்க. நம்ம ஆண்டவர் உண்மை உள்ள ஒரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். 2 தெசலோனிக்கேயர் 3 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆமென். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கைதட்டு, நல்லா கைதட்டு. உங்களை அழைத்தவர் யாரு? உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீங்களா தச்சலாங்கல்ல, உன்னை ஆண்டவர் தான் அழைச்சிருக்கிறாரு. அவர் உண்மை உள்ள தெய்வம் இல்லையா? உன்னை அழைத்திருக்கிறார்னா அது வேண்டிய கிருபைகளை கொடுப்பார், பரிபூர்ண நன்மைகளை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், வறுமைகளை மாற்றுவார், தரித்திரங்களை மாற்றுவார், நல்ல படிப்பை கொடுப்பார், நல்ல உயர்வை கொடுப்பார், உயர்ந்த ஸ்தலத்தை உன்னை ஏறி இருக்க பண்ணுவார், சத்துரு உன்னை தொடாம காத்துக்கொள்வார். ஏன்? உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹலோ பிரதர் சிஸ்டர், உன்னை அழைத்தவர் யாரு? உண்மை உள்ளவர். புரிஞ்சிட்டீங்களா? புரியுதா உங்களுக்கெல்லாம்? அல்ல இந்த வார்த்தையை உங்களுக்குள்ள பாருங்க, ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். என்னை அழைச்சவர் உண்மை உள்ளவரா? ஆமா, ஹல்லேலூயா. ஒரு பொய்யான தெய்வம் உன்னை அழைக்கல, ஒரு மாய உன்னை அழைக்கல இல்லையா? பேச மாட்டாத இல்லையா, நடக்க மாட்டாத ஒரு நபர் உன்னை அழைக்கல. வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் உண்மை உள்ள ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். நல்ல கையை தட்டு. அப்ப அவர் உன்னை அழைத்திருப்பாரானால் நிச்சயமா வாழ்க்கையில பரிபூர்ண ஆசீர்வாதம் வரும். உன் தேவைகள் சந்திக்கப்படும், உன் குறைவுகள் நிறைவாக்கப்படும் இல்லையா? உன் நிந்தனைகள் மாறும், உன் கஷ்டங்கள் மாறும். ஆமென் சொல்லுங்க. உனக்கு ஏற்ற காலத்தில் பெய்ய வேண்டிய மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏன்? உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் உங்களை அழைக்கல, நான் உங்களை தெரிந்து கொள்ளல. சொல்றாரு, நான் தாமா உன்னை தெரிந்து கொண்டேன், நான் தாமா உன்னை தெரிந்து கொண்டேன் இல்லையா? நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கிறிஸ்துவுடன் கூட ஐக்கியமா இருப்பதற்கு உன்னை அவர் அழைத்திருக்கிறார். அப்ப இயேசுவோட ஐக்கியமா இருக்கீங்களா பிரதர்? இயேசுவோட ஐக்கியமா இருக்கீங்களா? எதுக்கு உன்னை அழைச்சிருக்கிறாரு? மனுஷனோட ஐக்கியமா இருப்பதற்கு அல்ல, பிசாசோடு ஐக்கியமா இருப்பதற்கு அல்ல, கிறிஸ்துவோடு கூட நீ ஐக்கியமா இருக்கணும். நீ கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருந்தீனா கவனிங்க, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை உனக்கு நிரூபித்து காட்டுவார் இல்லையா? அநேக சமயம் நம்ம இயேசுவோடு ஐக்கியமா இருப்பதற்கு பதிலாக உலகத்தோடு ஐக்கியம், பிசாசோடு ஐக்கியம் இல்லையா, துன்மார்க்கரோட ஐக்கியம், பிரியில்லாத மக்களோட ஐக்கியம். அதனால பாருங்க, அவர் உனக்கு உண்மை இல்லாமலே போய் விடுகிறார். தேவமால தப்பு இல்லை, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் இல்லையா? அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவான்னு சொல்ற 2 தெசலோனிக்கேயர் 3 சொல்றாரு, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை என்ன பண்ணுவாரா? உங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்களை ஸ்திரப்படுத்துவார். எல்லா தீமையில் இருந்து உன்னை விலக்கி காத்துக் கொள்வார். கைத்தட்டுக்கும் பார்க்கலாம். அவர் உண்மை உள்ளவர்.
உன்னை ஸ்திரப்படுத்துவார், ஆமென். உன்னை பலப்படுத்துவார், உன்னை ஸ்திரப்படுத்துவார். உன்னை அழைச்ச ஒரு உண்மை உள்ளவருங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அப்படியே உன்னை விட்டு போக மாட்டாரு. நீ உண்மையா இருந்தா அவர் உனக்கு உண்மையா இருப்பாரு இல்லையா? நீ அவரோடு ஐக்கியமா இருந்தினா அவர் உன்னோடு ஐக்கியமா இருப்பாரு. நீ அவரோடு நேரத்தை செலவு பண்ணா அவர் உன்னோட நேரத்தை செலவு பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அதனால உன்னை அழைத்தவர் உண்மையுள்ள, அதனால நம்மளோட உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சிட்டீங்களா? உண்மையா இரு, கொஞ்சத்திலேயாவது உண்மையா இரு. அடிக்கடி சொல்லுவேன், தேவன் நமக்கு மூன்று கேட்டகரி வச்சிருக்க. ஒன்று 30, இரண்டாவது 60, மூன்றாவது 100. இந்த 3 கேட்டகரி இருக்கு. 30% அது கொஞ்சம் உண்மையா இருக்கிற ஆண்டுக்கு. அதுக்கு மேல போனா 60%, அதுக்கு மேல போனா 100% இல்லையா? கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருங்க. புரியுதா? அப்போ பாருங்க, அந்த வார்த்தை நிறைவேற ஆரம்பிக்கும். ஆண்டு உன்னை பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களால் உன்னை அவர் பொய் சொல்ல மாட்டாருங்க இல்லையா? அநேக சமயம் நீங்க தேவனுக்கு உண்மையால, பவுல் சொல்றாரு 1 தீமோத்தேயுல, நீங்கள் உண்மை இல்லாதவளா இருந்தாலும் அவர் உனக்கு உண்மையா இருப்பார். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க இல்லையா? 2 தீமோத்தேயு 2:13, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். பிரதர், நம்ம எத்தனை பேர் நீங்க இந்த 4 மாசம் தெய்வத்துக்கு உண்மையா இருந்தீங்க? தெய்வத்துக்கு உண்மையா இருந்தியா? நீ உன்னை அழைத்த தெய்வத்துக்கு உண்மையா இருந்தியா? அவரோட ஐக்கியமா இருந்தியா இல்லையா? அவரோடு நடந்தியா? அவரோடு பேசணியா? உன் பாரத்தை அவரோடு பகிர்ந்து கொண்டியா? அவருக்கு ஊழியம் செஞ்சியா? அவருக்கு ஆத்ம ஆதாயம் பண்ணியா? எத்தனை பேர் உண்மையா இருந்தீங்க? என்னை தேவன் ஆஸ்வதிக்கல, என்னை தெய்வம் ஆஸ்வதிக்கல, நான் கஷ்டப்படுறேன், நான் வேதனைப்படுறேன், நான் துன்பப்படுறேன், தேவன் என்னை கண்டுக்க மாட்டார், பாஸ்டர் கண்டுக்க மாட்டார். உன்னை எவனும் கண்டுக்க வேண்டாம். நீ உண்மையா இருந்தா அவர் உனக்கு உண்மையா இருப்பார். புரிஞ்சுட்டா? அப்ப நீங்கள் உண்மை இல்லாதவளா இருந்தாலும் தெய்வம் உண்மையா இருக்கிறாங்க. எதை நம்புறீங்க? இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. புரிஞ்சுட்டா? நான் இதை அடிக்கடி வாசத்தை தியானம் பண்ணுவேன். எத்தனையோ சமயம் நம்ம ஆண்டு உண்மையா இல்லை இல்லையா? சரியா ஜெபிக்கல, சரியா பைபிள் வாசிக்கல, சரியா ஊழியம் செய்யல இல்லையா? சரியா குடும்பத்தில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லை, பிள்ளைகளுக்கு நம்ம உண்மையா இல்லை, மனைவிக்கு உண்மையா இல்லை, கணவருக்கு உண்மையா இல்லை, பெற்றோருக்கு உண்மையா இல்லை இல்லையா? சபைக்கு உண்மையா இல்லை, ஆண்டவருக்கு உண்மையா இல்லை, ஊழியக்காரனுக்கு உண்மையா இல்லை. ஆனால் கர்த்தர் இது வரைக்கும் உண்மையா இருக்கிறார். ஏன்னா உன்னை அழைத்தார், உன்னை அழைத்தவர் உனக்கு தவணைகளை கொடுத்து இல்லையா? உன்னை நீ இன்னும் கொஞ்சம் திருந்துவே, இன்னும் திருந்துவேன்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார். புரிஞ்சிட்டீங்களா? அப்ப நீங்க ஏன் உண்மையா இருக்கணும்? அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்க அப்பா உண்மையா இருக்கிறார், உன்னுடைய ஆண்டவர். அப்ப நீங்களும் உங்க நடக்கை எல்லாவற்றிலும், உங்களுடைய செய்கை எல்லாவற்றிலும், உங்க பேச்சு, அதை நான் அடுத்த வாரம் பேசுவேன், எதெல்லாம் நீ உண்மை இருக்கணும்னு சொல்லி. புரியுதா? அப்போ ஏன் நம்ம உண்மையா இருக்கிறோம்னா, ஒண்ணு நம்ம அழைத்த தெய்வம் உண்மையா இருக்கிறார். புரியுதா? அதுதான் சொல்றாங்க, ஏங்க நீங்க செய்யலாமா, நீங்க தப்பு பண்ணலாமா, நீங்க இப்படி பேசலாமா, நீங்க இப்படி செய்யல, ஏன் அவங்க உங்க ஆண்டவர் பார்க்கிறாங்க இல்லையா? அவர் உண்மையான ஒரு தெய்வம். ஒரு கண்ணத்தில் அடிச்சா மறு கண்ணத்தை திருப்பி காட்டுற ஒரு தெய்வம் இல்லையா? ஸ்தோத்திரம் இல்லையா? சத்துருவை சிநேகிக்க ஒரு ஆண்டவர், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க ஒரு ஆண்டவர், துன்பப்படுத்துற மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர். இந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்கள் நானும் அவர் எதிர்பார்க்கும் உண்மையா இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. அதனால உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமேன். எபிரேயர் 10:23 சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இந்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு இல்லையா? அவர் உண்மை உள்ளவர். ஆமா சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஒவ்வொரு மாசம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்ல, அதை செய்தவர் உண்மை உள்ளவர். புரியுதா? அதனால ஒவ்வொரு என்ன பண்ண, இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யணும். உங்க நம்பிக்கை என்ன பண்ணீங்க? அறிக்கை. ஆண்டவரே, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான்னு சொன்னீரே, ஆண்டவரே நான் உண்மையா இருக்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், கேளு அவர்கிட்ட. ஆமென் சொல்லுங்க. உன் தொழில உண்மையா இரு, செய்யற வியாபாரத்துல உண்மையா இரு,
உன் நடக்கிற உண்மையா, பேச்சில் உண்மையாயிரு. ஏன்னா வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையான ஒரு தெய்வம். எவ்வளோ வாக்கு தத்தம் செய்திருக்கார் நமக்கு இல்லையா? அதெல்லாம் அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்புறீங்க? தன்னுடைய வாக்கினால் சொன்னதை தன் கைகளினாலே செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர். நீங்க உண்மையா இருந்தா இல்லையா, அந்த ஆண்டவர் சொல்றேன், உனக்காக சூரியனும் நிற்கும், சந்திரனும் வானத்தில் நிற்கும். பாருங்க, நீ உண்மையா இருந்தேனா நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட. ஆனா உன் பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரா நிரம்ப தேவன் உதவி செய்வார். வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஆமென். சரி, இரண்டாவது, நம்ம ஏன் உண்மையா இருக்கணும்? நம்ம ஏன் உண்மையா இருக்கணும்? ஒன்று, நம்ம ஏன் உண்மையா இருக்கணும்? நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் இல்லையா? ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, ஒரு வசனம் சொல்லி வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனுஷனுக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உன் திராணிக்கு மேல் உன்னை சோதிக்காமல், அவர் இடம் கொடாமல், சோதனையை தாங்கத்தக்கதான சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாரு, ஏன் அவர் உண்மை உள்ளவர். மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற சோதனை நேரிடல. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உன் திராணிக்கு மேல உன்னை சோதிக்காமல், அதுக்கு இடம் கொடாமல், சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கையும் உண்டாக்க ஒரு ஆண்டவர். கைத்தட்டு, நல்ல கைத்தட்டு, நல்ல கைத்தட்டு, நல்ல கைத்தட்டு. சோதனை 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 சொல்லாத, இம்மட்டும் அந்த சோதனைகளாம் தப்பித்துக் கொண்ட ஒரு வாக்கு வழியான உண்டாக்கி இருக்கிறார். உண்மைதானே? உண்மைதானே? என்ன அருமையான வார்த்தை பாருங்க. உன் திராணிக்கு மேல இன்னும் அவர் உன்னை சோதிக்கல. பிரதர் சிஸ்டர், உன் திராணி என்னன்னு ஆண்டு தெரியும், அது மேல இன்னும் சோதிக்கல அவரு. கர்த்தர் என்ன ஒண்டிதான் பாஸ்டர் வறுத்து எடுக்கிறார், வேர்களை வச்சிருக்காரு உன்னை வறுத்து எடுக்கிறதுக்கு. சொல்றாரு, உன் திராணிக்கு மேல நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடமே கொடுக்க மாட்டார். தெரியும் உன் திராணி எவ்வளவு அவர் நல்லா தெரியும். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். புரியுதா? இடம் கொடுக்காமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, அது பாருங்க, அந்த சோதனையை தாங்கறதுக்கு உன் பலம் கொடுக்கிறார். தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்குற. நல்ல கையை தட்டி சோத்திரம் பண்ணு. அதாங்க அவர் உண்மை உள்ளவர். புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சிட்டீங்களா? இந்த மாசம் அவர் உனக்கு உண்மையா இருப்பார். நீ அவருக்கு உண்மையா இரு. ரெண்டாவது, ஏன் நம்ம உண்மையா இருக்குன்னா வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். ஏன்னா அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான ஒரு காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு மகிமையான காரியம் செஞ்சிருக்கார். புரியுதா? உங்க வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில் இல்லையா, உங்களுடைய புத்திக்கு எட்டாத எவ்வளவு காரியம் செஞ்சிருக்க இல்லையா? ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்ல ஆக்கி இல்லையா, இதை கர்த்தராலே ஆயிற்று, இது என் கண்களுக்கு இந்த 4 மாசம் கண்களுக்கு ஆச்சரியமான பல மகிமையான காரியம் தெய்வம் செய்திருக்கிறார் உனக்கு. நல்ல கைதறி ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென் சொல்லுங்க. செஞ்சாரா? மகிமையான காரியம் செஞ்சாரா? ஹல்லேலூயா. இங்கே சொல்றாரு, வாசிக்கலாம் 16. இப்போதும் கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்போது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி. போதும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் உண்மையா ஏன் இருக்கின்றார்னா, உங்களுக்கு அவர் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.
ஆமென் சொல்லுங்க. அந்த வசனம் மேல சொல்றது வாசிங்க பார்க்கலாம். 12 மேல 12:23 நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன், ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்கள், ஆனால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசம் அடைவீர்கள். ஹலோ சிஸ்டர், நிமிர்ந்து உட்காருங்களேன். நான் வந்தவனே சொன்னேன்ல, நல்லா கை தட்டுங்க. ஏன் சேவிக்க ஆர்டரை சேவிங்க. அவர் எவ்வளவு பெரிய காரியம்லாம் செஞ்சிருக்காரு. அவர் பெரிய பெரிய காரியம் செஞ்சாரா இல்லையா? இந்த 4 மாசம் இல்லையா உங்க வாழ்க்கையில உங்களுடைய மூளைக்கு மேல அல்லது உங்க சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் நன்மை செஞ்சிருக்காரா? ஆமென். இதெல்லாம் நடக்காதுன்னு யோசித்த மாஸ்டர், நடந்துச்சு பாஸ்டர். செஞ்சாரா இல்லையா? அப்போ நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஏன் உங்களை உண்மையா இருக்க எதிர்பார்க்கிறார்? ஏன் எதிர்பார்க்கிறாரு? ஏன் நீங்க ஜெபிக்கணும் எதிர்பார்க்கிறாரு? நீ ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அற்புதம் செய்வார். அவர் உண்மை உள்ளவர். என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் நான் செய்வேன் சொல்லியிருக்கார் இல்லையா? கூப்பிடு, பெரிய காரியம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 33வது வசனம். மார்க் 5:33. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். பெரிய காரியம். 12 வருஷம் பெரும்பாடு, 12 வருஷம் பெரும்பாடு இல்லையா? மருத்துவத்தெல்லாம் பார்த்து எல்லாம் ஃபெயிலியர். கடைசியில இயேசு குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாக சுகமாவேன் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த பெண் இயேசுவிடம் வந்து தொட்டால் சுகமாயிட்டார். இயேசுவின் சரிதிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போன இயேசு உணர்ந்தார். என்னை தொட்டது யாருன்னு கேட்டாரு. அந்த பொண்ணு வந்து இல்லையா உண்மையெல்லாம் இயேசப்பான்னு சொல்லிட்டார். புரியுதா? உங்க வாழ்க்கையில் தேவன் இல்லையா பெரிய காரியம் செய்யணுமா? உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள். ஏன் மறைக்க கூடாது? பைபிள் சொல்லுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அது உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என்னைக்கு நீ பாவத்தை உணர்ந்து அதை அறிக்கை பண்ணி விடுறியோ அன்னைக்கு தேவன் சமாதானத்தை பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா பைபிள் தெளிவா சொல்றது, பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். நீ எங்க சுத்தினாலும் அது உன்னை சுத்தி வந்துனே இருக்கும். அது நீ உணர்ந்து இல்லையா அதை அறிக்கை பண்ணி நீ விட்டுட்டீனா உனக்கு தேவன் இரக்கத்தை பாராட்டுவார். புரிஞ்சிட்டீங்களா? உண்மையை சொல்லி நான் பார்க்கட்டேன். உண்மை அவன் வந்து அவ தன் உண்மையெல்லாம் சொல்லிட்டா. ஆண்டவரே 12 வருஷமா இப்படி இருந்தேன், கஷ்டப்பட்டேன், டாக்டர்கிட்ட போனேன், வந்தேன் இல்லையா சுகமாகல, உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், வந்து உங்கள் வச தொட்டேன், சுகமாயிட்டேன்னு தன் உண்மையெல்லாம் சொல்கிறா பாருங்க. ஆண்டவர் சொன்னது, சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்ப. எப்பவும் வேதனை நீங்கும் உண்மையா இருக்கும்போது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறாரு. அப்போஸ்தலர் நிருபத்தை நம்ம வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்த 40 வருஷமா சப்பானியா இருக்கிறான். பேதுரும் யோவானும் ஜெபிப்பதற்கு ஆலயத்துக்கு வருகிறார்கள். நான் போன வாரம் ஒன்னு சொல்லியிருக்கேன், கவனிங்க. இந்த மாசத்திலிருந்து ஏதாவது ஒரு நாள் குடும்பமா வந்து கோயிலை ஜெபம் பண்ணுங்க. குடும்பமா வந்து ஒரு நாள் உபவாசம் எடுத்து காலிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. வந்து முடியுமா? சந்தேகம் தான் பாஸ்டர். பாஸ்டர் நானும் சந்தேகம் தான்மா. நீ அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது உனக்கு விருப்பம் இல்லைன்னா உனக்கு அவர் செய்யணும் அவ்வளோ அவசியம் இல்லை. இப்போதானப்பா சொன்னீங்க, நம்ம உண்மை இல்லாமதோடு அவர் உண்மையாக இருப்பார். அது தெரியும், நீ எதில் உண்மையில நல்லா தெரியும் அவருக்கு இல்லையா? உனக்கு வாய்ப்பு இருந்தும் நீ அதை பயன்படுத்தி கொள்ளனா அதில் நீ உண்மை, நீ பொய் சொல்றன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காலை ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, சிஸ்டர்
திடீர்னு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு நான் காலை 6 மணிக்கு வர முடியாது, முடிஞ்சா நான் 2வது 6 மணிக்கு வரேன் சிஸ்டர் சொல்லி எக்ஸ்கியூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் ஆண்டவர் கிருபையா உதவி செய்வார். உனக்கு எல்லாமே நல்லா இருந்தோம் நீ மட்டம் அடிக்க ஆரம்பிச்சா அவரும் உனக்கு மட்டம் அடிக்க ஆரம்பிப்பார். ஆமென். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் நீ அறுக்கணும். நீ விதைக்கிறது மேல தேவன் ஒன்றும் கொடுக்க மாட்டாரு. புரிஞ்சுட்டீங்களா? எதை விதைச்சாலும் அறுக்கணும். தீவினையை விதைச்சா இல்லையா தீவினையை அறுப்ப, அநியாயத்தை விதைச்சா அதுதான் உங்க வாழ்க்கையில நல்லதையே செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நல்லவன் கர்த்தரிடத்தை தயவு பெற்றுக் கொள்வானா இல்லையா? உள்ளத்துல ஒண்ணு மனசுல ஒண்ணு இல்லையா? அவ்வளவு வைக்காத. இது நம்ம தேவ பிள்ளையா வந்திருக்கிறோம், பரலோகத்துல போய் சேர போறோம் இல்லையா? எல்லாத்தையும் கலைந்து போட்டு விட்டு இல்லையா? ஆமா, தேவனி நீங்க வந்தா அவர் சந்திக்க ஆமீன் இயேசு மாறுன்ற மாதிரி உன் இருதயம் அப்படி பர்ஃபெக்டா மாறிடணும். உண்மையாயிரு, அப்ப பெரிய காரியம் செய்வார். பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லப்பா, ஆனா என்னிடத்தில் இருக்கிறதே நான் என்ன பண்றேன் உனக்கு தருகிறேன். இப்ப கவனிங்க, ஒரு பெரிய பாஸ்டர், இவர் யாரு? பேதுரு, ஒரு பெரிய பாஸ்டர் சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லப்பா, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்கு. என்னது? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். எழுந்து நட. 40 வருஷமா சப்பானி இருந்தவன் எழுந்தான், நடந்தான், குதிச்சான், பாடுனான், ஆடுனா, சந்தோஷமா பின்னாடியே கோயிலுக்கு போயிட்டான். நல்லா கைதட்டு பார்க்கலாம். நீ உண்மையா இருந்தா கர்த்தர் உனக்கு பெரிய காரியம். கவனிங்க, அவன் பிச்சை எடுத்தா கூட உண்மையா இருந்திருக்காங்க. இப்போ கவனிங்க, நீங்க உண்மையா இருந்தீங்க. கவனிங்க, நீங்க சோமனை வரீங்க எங்களாண்ட இல்ல, சோமனை வரீங்கல்ல, நாங்க செபிக்கிறோம். நான் உண்மை இல்லாம இருந்தா கூட இயேசு நாமத்தை பயன்படுத்தி செபிக்கும் போது நீ உண்மையா இருந்தா உனக்கு அற்புதம் நடக்கும். நான் நினைக்கிறேன், இந்த 40 வருஷம் சப்பானியா பிறந்தவன் கவனிங்க பிச்சை தான் தவிர ஆனா அவன் உண்மை உள்ள இருந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா தேவ கிருபை அவனுக்கு உண்டாகாது இல்லையா? எவ்வளவு பேர் சர்ச்சைக்கு வரீங்க இல்லையா? நாங்க எல்லாரையும் பிளஸ் பண்றோம், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆனா ஒரு சில பேருக்கு தான் சில நன்மைகள் நடக்குது. மற்ற பேர்லாம் பாருங்க இல்லையா, தோத்துறோம், வந்து பொந்தம் போற சும்மாவே. அம்மா சபத்துக்கு வரீங்க, சில பேருக்கு தான் தேவன் அற்புதம் செய்கிறார், சில பேர் தான் சாட்சியா நிறுத்துறாரு, சில பேருக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேது. காரணம் என்ன? உண்மை இல்லை. இப்போ நான் நினைக்கிறேன், இந்த சப்பானி 40 வருஷம் பிச்சை தான் எடுக்கிறான், ஆனா அவன் உண்மையா இருக்கிறான். பிச்சை எடுத்தா கூட உண்மையா இருக்கிறாங்க. நான் தான் யோசிச்சேன், எப்படி உனக்கு ஒரு அற்புதம் நடக்குது? உனக்கு அற்புதம் நடக்கணுமா? நீ பிச்சை எடுத்தா கூட பரவாயில்ல, உனக்கு அற்புதம் நடக்கணும்னா உண்மையா வாழ கத்துக்கோ இல்லையா? அவன் பிச்சை எடுக்கிறான்ப்பா, கோயிலுக்கு வரவங்க போறவங்க பிச்சை எடுக்கிறான், ஆனா அவன் வாழ்க்கை ஒரு உண்மையான வாழ்க்கையா இருக்கு இல்லையா? அதனால பாருங்க, பரலோகத்தின் வல்லமை அவன் மேல இறங்குது இல்லையா? அவனுடைய துக்க நாட்கள் முடிகிறது. பிச்சை எடுக்கிறான், பர்த்திமேயு வழியில் பிச்சை எடுக்கிறான், பிறந்த நாள்ல இருந்து அவன் கண்ணு குருடு இல்லையா? இயேசு போறான்னு கேள்விப்படுறாங்க இல்லையா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு அவன் கூப்பிடுறான். இயேசு நின்று அவனை அழைத்து வா என்று சொல்லுகிறார். நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. நான் பார்வை அடையணும் ஆண்டவரே. உடனே அவனுக்கு அவர் வரப்பு நடக்குது. ஆமா, ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த பெண் இந்த 12 வருஷம் பெரும்பாடு ஸ்திரீ சுகமானால, அப்ப இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது பேர் என்ன சொல்றாரு? எவ்வளவு பேர் உன்னை தொட்டுங்கிறாங்க ஆண்டவரே, எவன் தொட்டான்னு சொல்ல முடியும். அப்படின்னா என்ன? உண்மை இல்லாதெல்லாம் அவனை தொட்டுங்கிறான், ஒரு நன்மை நடக்கல. இந்த அம்மா உண்மையா இருந்திருக்கு இல்லையா? இல்லையா? உண்மையா இருந்தனால இந்த அம்மாவுக்கு பாருங்க அற்புதம் நடக்குது. பாருங்க, இந்த ஆலயத்துக்கு நீ வரீங்க இல்லையா, உண்மையா இருங்க இல்லையா? நாங்களாம் உங்க மேல கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிரசன்னமே வந்து உன்னை தொட்டு சுகமாக்கி அற்புதம் செய். வறுமை, தரித்திரம், சாபம், வியாதி, பிசாசுகரிகள், போராட்டம் எல்லாம் உன்னை விட்டு விலகி போகும். எதுவுமே நம்புறீங்க? கைத்தறி ஆண்ட மைப்படுத்து. அதே 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4 பாருங்க, எல்லாம் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடம் அசைய ஆரம்பிக்குது. 4ஆம் அதிகாரம் அவர்கள் ஜெபம் பண்ணினபோது 30-31 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி
உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகள் போதும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணும்போது நீங்க கூடி இந்த இடம் அசைஞ்சிச்சு? நானே ஆசையது இல்லை பாஸ்டர், அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இல்லையா? அந்த திமிர்வாதக்காரன் ஜெபம் பண்ணும்போது கை கால்லாம் அசைன்னு தெரியுமா? ஜெபம் ஒரு யுத்தம் தெரியுமா? அது நல்லா பண்ணி ஜெபன்றது யுத்தம் தான். புரியுதுங்களா? நீ யாரோட யுத்தம் பண்றீங்க தெரியுமா? உன்னை விட 1000 10,000 மடங்கு வல்லமையான ஒரு சக்தியோடு நீ யுத்தம் பண்ற. புரியுதா? ஒண்ணு முழங்கால் நின்று யுத்தம் பண்ணணும், இல்ல நின்று யுத்தம் பண்ணணும் இல்லையா? நீ ஹாயா சேர் போட்டு உட்காந்துன்னு ஆண்டவரே 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 சேர் தான் ஆடுமே தவிர உனக்கு ஒன்றும் ஆடாது. சேர் தான் ஆடும். யுத்தம் பண்ணணும். இயேசுவின் என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி அனுக்கிரகம் செய்யும். ஜெபம் பண்ணி முடிச்சவனு பாருங்க, கூடி இந்த இடம் அசைது. அப்போ அந்த ஜெபம் பண்ணவங்க எவ்வளவு தூரம் உண்மையா இருந்திருப்பாங்க பாருங்க. ஒரு பூமியை அசைவது, ஒரு பூமி பூகம்பம் வருதுன்னா எவ்வளவு பெரிய காரியம். பவுலும் சீலாவும் சிறைசாலையில என்ன பண்றாங்க இல்லையா? தொழுமரத்தை கட்டி அடிச்சு ரத்தம் சொட கொண்டு மாட்டிட்டாங்க. அவங்க 2 பேரும் தேவனை பாடி துதிச்சு ஆராதிக்கிறாங்க. சிறைசாலை அஸ்திவாரமே அசைகிறது. இதுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? உண்மை. புரியுதா? 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 நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்க ஜெபம் கேட்கப்படும். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா நீ கூடி இருக்கிற இடம் அசைய ஆரம்பிக்கும். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா இல்லையா, உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் ஈஸியா நடக்குங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் பாருங்க, நீங்க உண்மை உள்ள மனுஷனோடு கூட தெய்வம் இருப்பார். நீங்கள் இயேசுவோடு ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். நீங்க அவரோடு ஐக்கியமா இருந்தீங்கன்னா அவர் உன்னோட ஐக்கியமா இருப்பார் இல்லையா? இல்லையா? கவனிங்க, நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும் இருந்தா இல்லையா அற்புதம் நடக்கும்ல? ஆமா, உண்மையா இருக்கு. புரியுதா? மூன்றாவதாக யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு. கவனிங்க, இது ஊழியம். கவனிங்க, போன வாரம் சிடிஹெச் முடிச்சிருக்காங்க. அடுத்த வாரம் பிடிஹெச் முடிக்க போறாங்க. அடுத்த வருஷம் இது நடுவில் டிடிஹெச் படிக்க போறாங்க. எதுக்கு தெரியுமா? ஊழியம் செய்வதற்காக. ஊழியம் செய்வதற்காக. புரியுதா? ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்யவே முடியாது. ஊழியம் லேசானது கிடையாது இல்லையா? உனக்கு இந்த திறமெல்லாம் இருக்கணும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவனா இருக்கணும், உண்மையுள்ளவனா இருக்கணும், பொருளாசை வெறுக்கனா இருக்கணும், திறமை உள்ள மனுஷனா இருக்கணும். அவங்களாம் தேவன் ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளுகிறார். புரியுதா? இல்லைன்னா கூட நீங்க உன்னை உருவாக்கிக்கணும். நான் ஒரு கேர்சல் லீடரா இருக்கிறேன் இல்லையா, நான் ஒரு வர்ஷிப் லீடரா இருக்கிறேன், நான் இந்த விபிஎஸ்க்கு நான் ஒரு டீச்சரா இருக்கிறேன் இல்லையா, இருக்கிறேன்னா நீ அந்த திறமை இருக்கணும் உனக்குள்ள. புரியுதா? அதுல உண்மை ரொம்ப அவசியம். உண்மை ரொம்ப அவசியம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, பந்தி விசாரிக்கிற வேலைக்கு கூட உண்மை அவசியம். எல்லாரையும் பந்து விசாரிக்க கூட விடக்கூடாது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஆள் வந்தா 2 முட்டை எக்ஸ்ட்ரா வைப்பான். அவன் புரிய ஆள் வந்தா 1 முட்டை கூட வைக்க மாட்டான். இவனா நரகம் போயிடுவான். ஏன்னா பந்தி விசாரிப்புக்கே அபிஷேகம் பெற்ற ஆட்டு ரொம்ப அவசியம் இல்லையா? பாட்டு பொண்ணு உள்ள போட்டுன்னு இருப்பான். பந்தி விசாரிக்கிற வேலை கூட அபிஷேகம் அவசியம், கிருபை அவசியம். ஆமா சொல்லுங்க. பந்தி விசாரிக்கிற வேலைக்கு அவ்வளவுனா தேவனுக்காய் பணி செய்யும். பைபிள் சொல்லுது, ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் ஒருவன் இந்த கனமான ஊழியத்து தானா ஏற்படுவதில்லை.
புரியுதா? நீங்க ஊழியம் செய்ய வாங்க, ஆனா இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஐயோ வானா பாஸ்டர், ஊழியம் கஷ்டம் பாஸ்டர். கஷ்டம்தான். பரலோகத்துக்கு போனா இல்லையா, ஊழியக்காரங்க ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அப்பா குணா கத்தன இல்லையா, ஒருத்தனும் கேட்கற, ஆனா நீ கத்தி கண்ட. அவன் கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி, நீ சொல்லினே இருந்த, பாப்பா உனக்கு பாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வச்சு, அது மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வச்சிருப்போம். உண்மைங்க. சியோன் சியோன் சும்மா இல்ல. ஏன் இவ்வளவு கத்துறோம்? நேத்து இந்த வாரம் போல கத்தின்னு இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலை ஜபம், அப்புறம் 10 மணிக்கு உபவாச ஜபம், அப்புறம் 6 மணிக்கு ஒரு வீடு பிரதிஷ்டை. நேற்று சனிக்கிழமை பாஸ்டோடு கூட பேசினேன் இல்லையா, தோத்திரம். இன்னைக்கு 2 சர்வீஸ் பேசுறேன். ஏன்? ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவன் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்பட முடியாது. ஏன்? என்னை நம்பி உங்களை ஆண்டு கொடுத்துருக்க தெரியுமா? தெரியுமா? ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்து உண்மையா இருந்து பொருளாசையை வெறுத்து திறமையை பயன்படுத்தி ஊழியம் செய்தனால்தான் கர்த்தர் உங்களை எண்ணி இந்த கோயில் கொண்டு வந்திருக்கிறார். இல்ல ஆண்டு உன்னை வேற என்ன, வேற எங்கன்னா சர்ச்சை அமைச்சிருப்பார் உன்னை. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? புரியுதா? நீ அமைதியா இது பார்த்தா ஒன்றும் புரியல பாஸ்டர். அதுதான் உங்களை எல்லாரும் ஊழியம் செய்ய சொல்றேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செஞ்சா பிதா அவனை கனம் பண்ணுவார். ஏன் நீங்க நிறைய பேர் தேவன் ஆஸ்வதிக்க முடியலன்னா, தேவன் எதிர்பார்க்கிற குவாலிஃபிகேஷன்ல ஏதாவது ஒன்று அடிபட்டுருவான். ஆமென் சொல்லுங்க. புரியுதா? அப்ப உண்மை எவ்வளவு அவசியம் பாருங்க. அப்ப ஊழியம் செய்வதற்கும் உண்மை அவசியம். புரியுதா? உண்மை அவசியம். வெள்ள சொக்கா போட்டவங்களாம் பாஸ்ட் இல்லை, பைபிள் எடுத்தவங்களாம் பாஸ்டும் கிடையாது இல்லையா. அவங்கள்ட்ட இந்த கேட்டகரிலாம் இருக்கணும். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், உண்மை உள்ளவர்கள், பொருளாசையை வெறுக்கிறவர்கள், திறமை உள்ளவர்களை ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்துவார். அவன் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். அவன் ஜெபங்கள் பரலோகம் கேட்கும் இல்லையா. அவன் சப்பான என்ன விட தூக்கி விட்டானா அற்புதம் நடக்கும். நீங்க எவ்வளவு பேர் உண்மையா இருக்கிறாங்க ஊழியத்தில்? ஒரு சின்ன ஒரு கேர்சல் கொடுத்தா அது உண்மையா இருக்கீங்களா நீங்க? எத்தனை பேருடைய கேர்சல் வளர்ந்துருக்கு? கேர்சல் வளர்ந்துருக்கு. இந்த ஒரு அம்மா கேர்சல் தான் வளர்ந்துருக்கு, மற்ற கேர்சல் அப்படியே இருக்கு இல்லையா. அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் இல்லையா. 2021 கொடுத்த அந்த 2 ஆத்மா அப்படியே வச்சு உட்கார்ந்துருக்குது. உன்னெல்லாம் தெய்வம் யூஸ் பண்ணவே மாட்டா. அவர் தான் உனக்கு குத்தி ஓரம் கட்டிடுவார். 2 4 ஆக்கணும், 4 8 ஆக்கணும், 8 16 ஆக்கணும், 16 32 ஆக்கணும் இல்லையா. 1 கொடுத்தா 2 ஆக்கணும், 2 கொடுத்தா 4 ஆக்கணும், 5 கொடுத்தா 10 ஆக்கணும். அவங்க தான் திறமைசாலிகள், அவங்க தான் உண்மை உள்ளவர்கள், அவங்க தான் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், அவங்க தான் பொருளாசை வெறுக்கிறவர்கள், அவங்க தான் திறமைசாலிகள். எத்தனை கேசல் வளர்ந்துருக்கு? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், உங்க கேசல் வளர்ந்துருக்கு பாஸ்டர்? வளரல. வளரல. ஏன் வளரல? கவனிங்க. நகம் வளருதா? நகம் வளருதா? முடி வளருதா? இல்லையா? வளருதா? நம்ம சரீரத்தில் சில உறுப்புகள் வளருதா? மீச வளருதா? இதெல்லாம் வளருது. உன் கேசல் ஏன் வளர மாட்டுது? ஆமா. அப்போ எனக்கு மீச வளரல, முடி வளர. நீ முடி வெட்ட சார், உங்களுக்கு சீக்கிரமா முடி வளருது சார். கிருபை சார். முடிவெட்ட சொல்றாரு, முடிவெட்ட சொல்றாரு சார், உங்களுக்கு சீக்கிரமா முடி வளருது. உனக்கு தான் என் லாபம். அதான் சார் மாசம் மாசம் கூப்பிடுறீங்க சார். அப்போ என் முடி வளருதா? அது வேண்டிய சக்தி போதில்லை. முடி வளர்றதுக்கு ஒரு சக்தி இருக்கு உடம்புல, நகம் வளர்றதுக்கு ஒரு சக்தி இருக்கு, மீச வளர்றதுக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா. அப்போ உன் கேச வளர்றதுக்கு ஒரு சக்தி இருக்கணும். ஏன் வளரல? இந்த 4ல் ஏதோ ஒன்று நீ அடிபட்டிருப்ப. நாளா உண்மை சொல்றேங்க. கேசல் நடத்தும் போது 2 மணிக்கெல்லாம் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். 2 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு அப்புறம் 3 மணிக்கெல்லாம் ஏரியாக்குள்ள போயிடுவேன். உனக்கு வேலை வெட்டியில் பாஸ்டர், நாங்கள் வேலைக்கு போயிட்டோம். ரைட்டு,
வந்து இப்போ உங்களுக்கு புதன்கிழமை கேர்ஸ் எல்லாம், வியாழக்கிழமை கேர்ஸ் எல்லாம், வெள்ளிக்கிழமை கேர்ஸ் எல்லாம் இல்லையா, அந்த அந்த நாளை முன்குறிச்சு அதுக்காக ஜபிக்க ஆரம்பிச்சிடணும். ஆண்டவரே இன்னைக்கு என் கேர்ஸில் புது ஆத்மா வரணும், புது குடும்பங்கள் வரணும், என்னை பயன்படுத்துங்க, என் வாயை பயன்படுத்துங்க. கழுத வாயை பயன்படுத்துனீங்களே, கழுதி வாயை திறந்தார ஆண்டவரே, இந்த கழுத வாயை தொடங்க ஆண்டவரே, திருரசனம் வெளி வரணும்ப்பா. என் கையை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, நான் தொட்டம் சுகமாயின ஆண்டவரே, என் ஜபத்தை கேட்டு அற்புதம் நடக்கணும். அப்படி ஜெபம் பண்ணிட்டு போ. உன் கேசல ஒவ்வொரு வாரம் புது புது ஆத்மாக்கள் வருவாங்க. உண்மைங்க. திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி வரைக்கும் நான் கேச நிறுத்துவேன். என் ஏரியா இந்த பக்கம் நத்தத்திலிருந்து இந்த பக்கம் திருகோணம் வரைக்கும், இந்த பக்கம் கொண்டா அஞ்சூர் அனுமந்திலிருந்து இந்த பக்கம் நான் அவ்வளோ போல இந்த 3 ஏரியா கவர் பண்ணியிருக்கேன் நான். ஹலோ ஹலோ, ஒருவன் 1000 பேரை துரத்துவான். ஒரு ஆள் 1000 ஆத்ம ஆதாயம் பண்ண முடியும். 2 பேரா சேர்ந்தா 10,000 பேர் ஆத்ம ஆதாயம் பண்ண முடியும். ஆனா ஒண்ணுமே முடியாம உட்கார்ந்துக்கிற உன்னை எப்படி தெய்வம் பிளஸ் பண்ணுவாரு இல்லையா? உன்னால இயேசுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? உங்களால் இயேசுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? நான் வாரம் உட்கார பாஸ்டர், இது எனக்கு லாபம். இயேசுநாதருக்கு லாபம் கிடையாது. இயேசுநாதருக்கு உன்னால் லாபம் இருக்கா? என்னால இயேசு லாபம் சொல்றேன், கை வைத்துங்க. என்னால இயேசப்பாக்கு லாபம் பாஸ்டர். போன வருடம் 2 ஆத்மா ஆதாயம் பண்ண, போன மாசம் 2 ஆத்மாவுக்கு ஞானசானம் கொடுத்து அவனுக்கு கிருபை செஞ்சாரு. ஆமாங்க, போன வருஷம் ஏஜி சபையில் ஒருத்தர் சாட்சி சொல்றாரு, தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவர் 75 பேருக்கு ஞானசானம் கொடுக்க உதவி செய்ய. ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள். அவனை பார்க்கும் போது தான் என் உள்ளமே, அந்த ஆள் என் சர்ச்சை வரமாட்டானா, ஆனால் இங்கே வந்தால் கெட்டுப்படுவாங்க. அவன் அங்கே இருக்கிறதே பெட்டர். ஏன்னா நீ 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 செய்ய மாட்ட, செய்வனே கெட்டுடுவேன். 2 பேரும் நரகம். ஏன்னா இடல் வர்றது அவசியம். யாராலும் இடல் வருது அவனுக்கு ஐயோன்னு பயில் போட்டிருக்கு இல்லையா? நீ செய்யலாம், கம்முன்னு இருந்துரு. ஏய் ஓடுறியா? நான்லாம் ஒரு காலத்தில் பாஸ்டர் இப்படி இருந்தேன். இன்னைக்கு என்ன ஓரம் கட்டா தெரியுமா? ஏன் ஓரம் கட்டினாரு? ஆண்டவரை கேளு. உன்னை ஓரம் கட்டினா கூட அவனை கெடுத்துடாத, அவன் ஓட விடு இல்லையா? நம்ம என்ன பண்றான் இல்லையா? இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மேயர் மாட்டை டேஷ் மாடு கெடுத்துச்சான். மேயர் மாடை டேஷ் மாடு கெடுத்துச்சான். அந்த டேஷ் என்னன்னு அப்புறம் வந்து கேளு சொல்றேன். ஏன்னா இது செய்தி போதுனால சொல்ல முடியாது. மேயர் மாடு டேஷ் மாடு கெடுத்துச்சா. ஏமா இருக்காத, இது நம்ம ஆவிக்குரிய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் கிரியை இருக்கு. ஆமென் சொல்லு. ஊழியம் செய்யு. யார் உன்னை மதிக்கிறாங்க, யார் உன்னை கேட்கறாங்க, யார் உன்னை கண்டுக்கிறாங்க? நீ ஒரு மனுஷனுக்கு செய்யல, பைபிள் சொல்லுது, இதை ஒரு மனுஷனுக்கு செய்யல, தெய்வத்துக்கு செஞ்சு கொண்டிருக்கிற. ஒரு நாள் வரும், போய் நிற்ப, ஆண்டவருக்கு கணக்கு நோட் புக் எடுத்து திறந்து பார்ப்பாரு. பாப்பா இல்லையா, உன்னை பாஸ்டர் கண்டுக்கல, பாஸ்டர்மா கண்டுக்கல, ஏரியா பாஸ்டர் கண்டுக்கல, ஆனால் நான் உன்னை கண்டுக்கிட்டப்பா. பார், நீ இவ்வளோ ஆத்மா ஆதாயம் பண்ணியிருக்கிற. உண்மை உள்ள மனுஷன். உண்மையாயிரு. தேவனுக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாக, பொருளாசை வெறுத்து இல்லையா, திறமசாலியாய் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தில் உண்மையாயிரு. உங்க வீட்டில் ஒரு கேசர் ஸ்டார்ட் பண்ணு. கர்த்தர் கொடுத்த எல்லா திறமையும் இல்லையா, உன் திறமையெல்லாம் பயன்படுத்தி இல்லையா, ஸ்கூல்ல வேலை செய்யல, அதே திறமை இங்க பயன்படுத்து. நல்ல ஆசிரியர் விருது வாங்கறதுக்காக உன் திறமையெல்லாம் பயன்படுத்தல, அது இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். அங்கும் காரணம் அவர் சொன்னோம், வா உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, சந்தோஷத்துக்குள் பிரவேசி. உன்னை பார்த்த இந்த பரலோகத்தின் தெய்வம் உத்தமமும் உண்மைன்னு சொல்லணும். அதை விட மகிழ்ச்சி வேற ஒண்ணுமே இல்லை. நீ இந்த உலகத்தில் 1000 நல்லாசை விருது வாங்க, ஒரு யூஸ் கிடையாது. 60 வயசு வீட்டுக்கு அமுச்சு விட்டுருவான். அதெல்லாம் ஷோ கேஸ்ல பண்ணோம், தொங்கும். அந்த உழைப்பை இயேசு செஞ்சுப்பாரு. அந்த உழைப்பை இயேசு கூட்டி உன் திறமையை பயன்படுத்தி ஒரு புது ஆத்மாவை ஆதாயம் பண்ணு, ஒரு புது குடும்பத்தை ஆதாயம் பண்ணு, ஒரு மக்களை ஆதாயம் பண்ணி ஆண்டு பக்கமாக கொண்டு வா. பேசு, திறமையா பேசு. அப்ப பாரு, பரலோகத்தின் தெய்வம் பாருங்க உன் மேல கிருபையை ஊற்றுவார் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆமாங்க. 1992 இந்த ஊழியத்துக்கு வந்தேன். இந்த நாள் வரைக்கும் தேவன் என்னை நடத்துகிற விதத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். வெட்கப்படுத்தவே இல்லை, வெட்கப்படுத்தவே இல்லை, வெட்கப்படுத்தவே இல்லை. இல்லையா? தேவன் அவர் நடத்துகிற விதங்களை பார்த்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பேன். ஆமேன். என் கூட படித்தவன், என் கூட 3ஆம் கிளாஸ் படித்தவன், ஒன்னா பைபிள் காலேஜ் படித்தவன், ஒன்னா ஸ்கூலில் படித்தவன், ஒன்னா பைபிள் காலேஜ் படித்தவன். இல்லையா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு இதே செங்கப்பட்டில் இருக்கிறான், ஒரு ஆத்மா இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் ரொம்ப திறமைசாலி அவன். ஆனால் ஒரு திறமை இல்லாமல் எனக்கு தேவன் சபையை கொடுத்திருக்கிறார், மக்களை கொடுத்திருக்கிறார், ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். அற்புதம். காரணம் என்ன? இந்த 4 காரியத்தில் ஏதோ ஒரு காரியம் தேவன் பிடிச்சிருக்கு. இவன் தேவ பக்தி உள்ளவன், இவன் உண்மை உள்ளவன், இல்லையா? இவன் பொருளாசை வெறுக்கிறவன், இல்லையா? ஆமேன் சொல்லுங்க. இவன் திறமை உள்ளவன். அதனால்தான் ஆண்டவர் நன்மை செய்கிறார். பரலோகம் ஒரு ஆளுக்கு அவ்வளவு சீக்கிரம் பச்சை கொடி காட்டாது. பரலோகம் ஒரு ஆளுக்கு பச்சை கொடி காட்டுதுனாவே அவனுடைய காரியத்தான் கதை பார்த்துக்கினே இருப்பாரு. அவன் கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருக்கிறானா, இல்லையா? கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உண்மையா இருக்கிறானா, கொடுக்கப்பட்ட ஆத்மாவில் போய் விசாரிக்கிறானா, இல்லையா? பேசுறானா, கொல்றானா, பரலோகம் பார்த்துக்கினே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏன் ஆண்டு உன்னுடைய உண்மை எதிர்பார்க்கிறாருன்னா, 1, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். 2 உனக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு உங்கள்கிட்ட உண்மை எதிர்பார்க்கிறார். உன்னை குணமாக்குவதற்கும் உண்மை அவசியம், உன்னை ஆசீர்வதிப்பதற்கும் உண்மை அவசியம், இல்லையா? உங்ககிட்ட இந்த நன்மை கொடுத்தா அது உண்மையும் உத்தமா பயன்படுத்திவான்னு அந்த பார்ப்பாரு. ஹல்லேலூயா, ஆமென். இப்போ என்கிட்ட ஒரு 10 கோடி ஆண்டு கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நீங்க சொல்லுங்க. ஒரு 10 கோடி ஆண்டு என்ன பண்ணுவேன்? ஏன்னா என்னை பத்தி உனக்கு தெரியணும். வேற நான் கார் வாங்க மாட்டேனா? சரி. வீடு கட்ட மாட்டேனா? ஏன்? ஒரு 10 இடத்துல சபை கட்டணும். 10 ஏரியா சபை கட்டணும். இந்த ஊழியம், இந்த சண்டை கிளாஸ் நடந்த 10 இடத்துல சபைக்கு ஆள் இருக்கிறாங்க. சபை கட்டணும். என் உள்ளத்தை தெய்வம் அறிவார். நீங்க என்ன பாருங்க, ஏற்ற காலத்தில் ஒரு ஆள் வருவான் பாருங்க, இல்லையா? 10 கோடி இருக்கு பாஸ்டர், 10 கோடி இருக்கு, என்ன பண்ண போறீங்க? பாப்பா கொண்டாப்பா, அங்க ஒரு 10% வாங்கு, இங்க 10% வாங்கு, அங்க 10% வாங்கு, அந்த 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 என்ன ஒரு கல்குளத்தில் ஒரு 10% வாங்கு, முடிப்பாக்கத்தில் 10% வாங்கு, இல்லையா? கருமார்பாக்கத்தில் 10% வாங்கு, இல்லையா? தோத்திரம் இந்த மங்கலத்தில் ஒரு 10% வாங்கு, அப்புறம் வில்வராய நடுவில் ஒரு 10% வாங்கு, மலை நேரத்தில் 10% வாங்கு. மலை நேரத்தில் பக்கத்துலேயே வந்துடலாம். தோத்திரம் ஒரு ஆட்டோ வச்சா வந்துடுவாங்க. தூரத்தில் ஆமேன் சொல்லுங்க. நம்ம ஒன்றும் கொண்டு போக போறதில்ல, இல்லையா? என் பேர் ஒரு 10 கோடி எனக்கு என்ன பிரயோஜனம்? இதை காலைல கொஞ்சம் கஞ்சி கொடுத்தாங்க, தோத்திரம். இப்போ மதியம் இப்போ பசங்க நிமிஷம் என்ன கொடுப்பாங்க? ஒரு 2 இட்லி கொடுப்பாங்க, தோத்திரம். மதியம் ஏதோ கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் தொண்டைக்கு ஏதாவது கொடுப்பாங்க, அவ்வளோதான். எத்தனை கோடி இருந்தாலும் காலை கஞ்சி, 2 இட்லி, மதியம் கொஞ்சம் சோறு, நைட்டு 2 இட்லி. ஓகே, இவ்வளோதான். குணசேகரனுடைய லைஃப் இவ்வளோதான். அது ஒரு சாபம். நீ பாப்ப புசிக்க மாட்ட, பிரியாணியை பாப்ப புசிக்க மாட்டேன், அல்வாவை பாப்ப புசிக்க மாட்டேன், கேசரியை பாப்ப கலரா கேசரி, ஆனா புசிக்கிற பாக்கி இல்லை. ரைட்? தோத்தரும். புரியுதா? நான் போய் அவட கேட்பேன், ஏன்பா எல்லாம் கொடுத்துட்டு அனுபவிக்கிறது கொடுக்கல ஆண்டவர்? கொடுக்கிறாரு, சக்தி கொடுக்கிறாரு, ஆனா அதெல்லாம் சாப்பிட்டா கொடுக்க மாட்டாரு. சரி, ஓகே. 3 காரியம் சொல்லியிருக்கிறேன், டைம் இல்லை. அதுதான் உங்களுக்கு வீடியோ யூடியூப், எதுவுமே யூடியூப் நம்ம யூடியூப் பார்க்குறீங்க, போய் சொல்லாமல் சொல்லு.
ஒழுங்கா இன்னிலிருந்து கேட்கணும். ஏன்னா இதனுடைய தொடர்ச்சி 2ஆம் செஷன்ல வரும். ஒரு செய்தி முழுமையா கேளுங்க. புரியுதா? புரியுதா? எத்தனை 1ஆம் தேதி செய்தி கேட்டீங்க? நீதான் வரலையே, கேட்கணும்ல. அவன் என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன். ஐயோ 1ஆம் தேதி என்ன வாழ்த்து ஆண்டு கொடுத்தான்னு தெரியலையே, யூடியூப் ஓப்பன் பண்ணுப்பா, என்ன போட்டிருக்காங்க இல்லையா? 1ஆம் தேதியே அந்த பையனை ரெடி பண்ணி போட சொல்லிட்டேன். ஆனால் ஒத்தாலும் பார்க்கல. ஆனா கன்னியாகுமரியில் ஒரு அம்மா பார்த்து தேங்க் போட்டிருக்குது, கர்நாடகாவில் ஒரு அம்மா பார்த்து தேங்க் போட்டிருக்கு. அந்த அம்மா பார்க்க தான் அந்த மாதம் போகிறேன். யார் அந்த அம்மா? என் செய்தியை கன்னடாவில் கேட்டு, ப்ளீஸ் டிரான்ஸ்லேட் கன்னடா பாஸ்டர். அந்த அம்மா போய் பார்க்கணும். ஏன் உன்னை பார்க்க அனுமதிக்க மாட்டாரு? நீ என்ன பார்க்கறது கிடையாது. என் செய்தி உனக்கு அவ்வளோ கேவலம் போயிட்ட. உனக்கு இந்த செய்தி கிடைக்காத பஞ்சகாலம் வரும் உனக்கு. அன்னைக்கு என் யூடியூப்பை தேடாடும் உனக்கு கிடைக்காது. பாஸ்டர் சாப்பிடாடாதீங்க பாஸ்டர், நான் இல்லைருந்து பார்க்குறேன் பாஸ்டர். நீ பார்க்கணும் எனக்கு அவசியம் இல்லை. நான் அதில் துட்டு சம்பாதிக்க ஆள் கிடையாது. பக்தி விருத்தி அடைவதற்கு நான் யூடியூப்ல நான் துட்டை சம்பாதிக்கிறேன். அந்த 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 தரம்லாம் கிடையாது. அந்த தரம்லாம் கிடையாது. யூடியூப்ல சம்பாதிக்கிறதுலாம் தரம் கிடையாது. என் நோக்கம் என்ன தெரியுமா? 4 பேர் இந்த செய்தி கேட்டானா கொஞ்சம் பலப்பட மாட்டானா? ஆமேன். ஆவியானவருக்கு உதவி செய்ய மாட்டாரா? புரியுதா? திருநெல்வேலியில் ஒரு அம்மா வாரம் என் செய்தி பார்த்தோன்னு ஃபர்ஸ்ட் லைக் போடும். அந்த அம்மா திருநெல்வேலியில் இருக்கிற அம்மாவுக்கு என் செய்தி பிடிச்சிருக்குது, உனக்கு என் செய்தி பிடிக்கல. நேரா கேட்குது வேற. ஒரு பிரசங்கத்தை 50 முறை கேட்டாதான் 56 முறை தான் அந்த பிரசங்கம் புரியுமா உனக்கு? ஒரு முறை இப்போ இந்த மாடு புல்லு மயில் மாதிரி இது போயிடும். உட்காந்து ஒரு இடத்துல படுத்துட்டு என்ன பண்ணோம், வயிற்றுலேருந்து வெளியே எடுத்து அது நம்ம அசை போடும். அப்போதான் அது பாலாக மாறும், அந்த புல்லு பாலாக மாறும். இல்லைன்னா பின்னால் சாணியாக வந்துடும். சில பின்னால் சாணியாக தான் போயிடுது செய்தி, பாலம் ஆகலை. மாடுக்கு தெரியுது, வேக வேகமாக மேய்ஞ்சிடும். மேய்ஞ்சிட்டு அப்புறம் படுத்துட்டு என்ன பண்ணோம், ஆமாம் அதுக்கு 4 அறை இருக்கும் வயிற்றுல. ஒவ்வொரு அறையிலேருந்து புல் அந்த குண்டு குண்டாக வரும். போட்டு என்ன பண்ணுவோம், அது போட்டு அரைக்குமா. அப்போ தான் அந்த புல் பாலாக மாறும். ஹலோ ஹலோ, உனக்கு ஏன் செய்தி ஆசீர்வாதம் மாறல? வாரம் நேற்று இந்த செய்தி எடுக்கிறதுக்கு அந்த ரூம்லேயே ஒரு 8 மணி நேரம் உட்காந்தேன். கால் வீங்கி போச்சு. 8 மணி நேரம் உட்காந்துருந்தேன். என்ன பேசணும் ஆண்டவரே, இது எப்படி பேசணும் ஆண்டவரே, எதை பேசணும் ஆண்டவரே. ஹலோ, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டியே மிதிப்பானா? ரொம்ப திருப்தி ஆகி போச்சு. பாஸ்டர் உங்களோட அவர் சூப்பரா பேசுறாரு, பேசுவாரு. ஆனா உன் ஆவி அது ஒத்துக்குதான் பாரு. பேசலாம், ஆனா உன்னுடைய மேய்ப்பன் உனக்கு கொடுக்கிற ஆகாரம் தான் உனக்கு ஆசீர்வாதம் மாறும். நம்மள இருந்து நிக்கலாம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் எல்லாரும் கூடி வரவும், உம்மை துதிக்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க, நீர் எங்களுக்கு இந்த மாதம் ஆயத்த பண்ணின உம்முடைய விலையேறப்பெற்ற சரீரத்தையும் ரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்ள கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரப்பா. எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஐயா, அந்த மாசத்துல உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் வார்த்தை மடி நாங்கள் ஏன் உண்மையா இருக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கப்பா. எங்களை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர் ஆண்டவரே. இந்த ஊழியம் ஒரு உண்மையான ஊழியம் ஆண்டவரே. ஐயா, நீர் எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு நாங்கள் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, எங்க சபையாரை அப்படி மாற்றும் ஆண்டவரே. அன்னைக்கு அப்போஸ்தலன் பவுல் பிரசங்கித்த போது லீதியாளின் இருதயத்தை திறந்த தெய்வம், எல்லாருடைய இருதயங்களையும் திறந்த ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை உள்ளே போக உதவி செய்யும் அப்பா. சாட்சியாய் நிறுத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த மாசம் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை எங்கள் திருசபை மக்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அவருடைய தேவைகளை சந்தியும்,
குறைவுகளை நிறைவாக்கும். நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசை கட்டளையிடும். எல்லா தீமைகள் விலகட்டும். தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். நீர் உங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். குடும்பத்தில் சமாதானம், பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம், படிப்பில் ஒரு சமாதானம், நல்ல ரிசல்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் 10th 12th எழுதியிருக்காங்க, நல்ல மார்க் கிடைக்கணும், ரிசல்ட் வரணும், உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். சமாதானமான ஆண்டவரே நல்ல ரிசல்ட்டை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். பெரிய காரியங்கள் செய்யப்பா. புறப்பட்டு போகிறார்கள், உடைய பாதுகாப்பின் தூதரை கூட அனுப்புங்க. எல்லா தீமைக்கும் நாசமோசம் விலை காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தர் வருகை மட்டும் நான் காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மை கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். அல்லேலூயா.